எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு வாட் இஸ் இன்சைட் த மூனை பற்றி பார்க்க போகிறோம். மூணுக்குள்ள அப்படி என்னப்பா இருக்கு கிட்ஸ்? நம்ம வானத்தில் மூணை பார்க்கும்போது ஒரு ஒயிட் பால் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மூணோட உள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மூணும் எர்த்து மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸால் ஆனது. ஃபர்ஸ்ட் லேயர் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. மூணோட மேலே இருக்கும் ஹார்ட் லேயர் க்ரஸ்ட். அது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸால் ஆனது. அதில் என்னென்ன இருக்கும்? கிரேட்டர்ஸ், மவுண்டைன்ஸ், அப்புறம் டார்க் ஏரியாஸ். இது எல்லாம் இந்த அவுட்டர் ராக்கி ரீஜியனில் தான் இருக்கும். செகண்ட் லேயர் யார் தெரியுமா? மேண்டில். இவர் ஹாட் ராக்கி லேயர்னு சொல்லலாம். க்ரஸ்ட்டுக்கு கீழே மேண்டில் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஆனால் எர்த் மேண்டில் மாதிரி கம்ப்ளீட்டாக லிக்விடாலாம் இல்லை. மோஸ்ட்லி ஹாட் அண்ட் சாலிட் ராக்காக தான் இருக்கும். மூன் ரொம்ப ஸ்லோவாக கூல் ஆகிட்டு இருக்கும். ஒரு ராக்கி வேர்ல்டு மாதிரி. தேர்டு என்ன லேயர்? அதுதான் கோர். இங்கே மூனோட சென்டர்னு சொல்லலாம். மூனோட சென்டரில் கோர்னு இருக்கும். அதில் மெயினாக அயன் இருக்கும். அதுக்கப்புறம் சம் அதர் எலமெண்ட்ஸும் இருக்கும். ஆனால் மூன் கோர் எர்த்தோட கோரை விட மச் ஸ்மாலராக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா? மூனோட கோரில் சாலிட் இன்னர் பார்ட்டும் லிக்விட் அவுட்டர் பார்ட்டும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் மெஷர் பண்ணி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூன் ஹாலோவாலாம் கிடையாது. சம்டைம்ஸ் கார்ட்டூனில் மூனை எம்டி பால் மாதிரி ஷோ பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி மூன் இஸ் நாட் ஹாலோ. இட் இஸ் மேட் ஆஃப் கிரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர். இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? மூனில் ஏர் அட்மாஸ்பியர் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கவே இருக்காது. எர்த்தில் இருக்கிற மாதிரி திக் அட்மாஸ்பியர்லாம் அங்கே இல்லை. ஸோ அதனால் மூன் சர்ஃபேஸில் சவுண்டால் ட்ராவல் பண்ணவே முடியாது. லைக் இட் டஸ் த்ரூ த எர்த். நம்ம இங்கே ஏரில் தான் இருக்கோம் இல்லையா? ஏர் நம்மளை சுற்றி இருக்குது. அதனால சவுண்டு ட்ராவல் ஆக முடியும். ஆனால் மூனில் ஏரே கிடையாது. ஸோ சவுண்டு ட்ராவலே ஆகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூனில் என்ன இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.